Hi everybody, I am R. Malini. This is your Malini Simple Grammar class. நம்ம கிளாஸில் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா லெசன் 2, அதாவது ப்ரோஸ் 2 வென் த ட்ரீஸ் வாக்குடு ரஸ்கின் பாண்டால் எழுதப்பட்ட அந்த ஸ்டோரியில் செக்ஷன் 1ல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த செக்ஷன் 1ல் வந்து கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதரோட அந்த ஒரு என்னென்ன பிடிக்கும், கிராண்ட் மதர் வந்து கார்டனில் வந்து என்ன மாதிரியான செடிகள் வைக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அண்டு செக்ஷன் 2ல் பார்த்தோம்னா கிராண்ட் ஃபாதர் என்ன மாதிரி ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருங்கிறத பார்க்கலாம். ஷல் வி see the today's class? ஸோ செக்ஷன் 2வில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் வளர்கிறதுல ரொம்ப திருப்தி அடையலை. காம்பவுண்டில் மட்டும் நம்ம ட்ரீஸ் வளர்த்து என்ன பிரயோஜனம், அதாவது ரெய்னி சீசனில் வந்து ஜங்கலில் நடந்து போகும்போது அந்த ரிவர் பெட் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த சாப்ளிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி நிறைய வளர்ந்து கிடக்கிறத பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த மரக்கன்றுகளை வந்து வளர்க்கணும். நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மரக்கன்றுகளை கட் பண்ணி போட்டிருக்கிற அந்த கட்டைகள், அதுக்கப்புறம் செடி கொடிகள் பிடுங்கி போட்டிருக்கிறத வளர்த்து நம்ம எல்லா இடங்கள்லையும் மரங்களில் வந்து வளர்த்து பசுமையாக ஆக்கணும் நம்ம இருக்கிற இடத்த அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட வீட்டில் மட்டும் வளர்த்தா பத்தாது, இந்த நம்ம இருக்கிற ஊரில் நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல வந்து செடிகள் கொடிகள் மரங்கள் நிறைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அண்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஆத்தர் சொல்கிறாங்க, அதாவது இந்த ஒரு ரைட்டர் ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாங்க, யாருமே வராத இடத்துக்கு நம்ம எதுக்கு போய் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு, காட்டுக்குள்ளே வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ப்ரொட்டஸ்டட். அது அவர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் போய் அந்த காட்டுக்குள்ளே வந்து நடப்போகிறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், யார் இதை வந்து பார்க்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிராண்ட் ஃபாதர், நம்ம மற்றவங்களோட பார்வைக்காக நம்ம செடிகள் கொடிகளை வளர்க்கலை, அட் த சேம் டைம் நம்ம எதுக்காக செடிகள் கொடிகளை வளர்க்குறோம் அப்படின்னா, அனிமல்ஸ் விலங்குகள் பேர்ட்ஸ் பறவைகள் இவங்க எல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து உணவுக்காகவும் தங்குமிடத்துக்காகவும் அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. செடி கொடிகள் எல்லாம் கட் பண்ணி போட்ட உடனே அதுக்காக தான் நம்ம வளர்க்க போறோம் அப்படிங்காட்டி, அஃப்கோர்ஸ் மென் ஆல்சோ நீட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் சொல்றான், ஆமா மனிதர்களுக்கும் வந்து செடிகள் மரங்கள் கொடிகள் எல்லாம் தேவைதான், அதுல இருந்து வர ஆக்சிஜன் நமக்கு வந்து பிரீத் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்காட்டி, டு கீப் த டெசர்ட் அவே டு அட்ராக்ட் ரெயின். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற அந்த ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற பூமியை மாற்றணும் அப்படின்னா, அந்த நதிக்கரை ஓரத்தில் பார்த்தோம்னா அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போகிறத தடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய வந்து வெயிலில் வந்து அப்படியே வந்து சூரிய வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு லீஃபு சீட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. அதில் வந்து டிம்பர் மரங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்டிங் டவுன் ட்ரீஸ், அதாவது இவங்க வந்து நிறைய செடிகள் மரங்களை வந்து வெட்டுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் ஒருவேளை வெட்டினாங்க அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேப்ப மரத்தை வெட்டினா அதே இடத்துல வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொரு இடத்துல வேப்ப மரத்தை நம்ம வெட்டி என்ன பண்ணலாம், அந்த ஒரு மரங்களோட அந்த ஒரு எண்ணிக்கையை நம்ம வந்து குறைக்காமல் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து செடி கொடி மரங்களை வந்து வெட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு இடங்களில் வந்து செடி கொடி மரங்களை வளர்த்து நம்ம வந்து பசுமையாக வந்து மரங்களை நம்ம வந்து வளர்த்து பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுறாரு, தன்னோட பேரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தான் இருக்கிற இடத்த மட்டும் க்ரீனிஷாக இல்லாமல், அதாவது தன்னோட வீட்டை சுற்றி மட்டும் இல்லாமல், தன்னோட வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல், தன்னோட ஊர் பகுதி, தன்னோட அந்த ஆத்தங்கரை பகுதியில் எங்கெல்லாம் மழை வந்து பெஞ்சு அதிகமாக தண்ணி வருமோ அந்த இடத்துல வந்து செடி கொடிகளை நடணும். அதே மாதிரி எங்கெல்லாம் செடி கொடிகளை பிடுங்கி இருக்காங்களோ அந்த செடி கொடிகளுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல வளர்க்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லியிருக்காங்க. டெசர்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரீனிஷான ஒரு நல்ல ஒரு பிளேஸாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மரமே இல்லை அப்படின்னா, கொஞ்ச காலத்தில் வந்து மரமே இல்லாத அந்த ஒரு பூமியை நினச்சி பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான கனவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ட்ரீ பிளான்டிங்க்கு, செடி நடுறதுக்கு மரம் நடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி எந்தூசியாசமாக, அதாவது ஆர்வமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஒவ்வொரு மரம் செடியை வளர்க்கும் போது அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, போயட்ரி வந்துட்டு டீச் பண்ணுறாரு. ஒரு பாட்டு பாடிக்கிட்டே மரம் நடுறாரு. யாரோட பாட்டுன்னா ஜார்ஜ் மாரிஸ் அப்படிங்கிறவரோட பாட்டை பாடுறாரு. Woodman spare the tree, touch not a single bough. In youth it sheltered me and I will protect its
இட் நவ். அதாவது மரம் வெட்டுறவரை நீங்க வந்து அந்த ஸ்பேர்னா விட்டுறது, அந்த மரத்தை விட்டுருங்க. ஒரு சிங்கிள் பவ், அதாவது ஒரு சின்ன கிளைய கூட நீங்க தொடக்கூடாது. நான் வந்து சின்ன வயசுல வந்து நல்லா எனக்கு வந்து இடம் கொடுத்தீங்கன்னா நான் நல்லா வந்து என்ன பண்ணுவேன், நல்லா பறந்து விரிஞ்சு உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்னையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டே மறந்துடுறாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் செட் கிராண்ட் ஃபாதர். அப்போ வந்து செடிகளை நட்டு வச்சுக்கிட்டே, மரங்கள் அப்படியே வந்து நட்டு வச்சுட்டே வந்து தாத்தா சொல்றாரு, ஒரு நாள் இந்த செடி கொடி மரங்கள் எல்லாமே நடந்து போகும் பாரு. அவங்க வந்து இப்போ வந்து ஆயிரக்கணக்கான நாட்களா ஆயிரக்கணக்கான வருஷங்களா வந்து இங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் நடந்து போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த செடிகள் இருக்கிற அந்த ஒரு கிளைகள் வந்து பரப்பி நிறைய இலைகள் கொலை எல்லா பக்கம் வந்து பறந்து விரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோட வேர்கள் எல்லா பக்கமுமே வந்து என்ன பண்ணும், பறந்து விரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர் ஆல்வேஸ், எப்பவுமே அது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ செடி நடுறோம், வேறு என்ன பண்ணும், எல்லா பக்கமே மூவ் ஆகும் இல்லையா. ஒருவேளை நம்ம சின்ன ஒரு பாத்திரத்தில் நடுறோம்னா அது குறிப்பிட்ட அளவு மட்டும் இருக்குது. இதுவே நிலத்தில் நடுறோம் அப்படின்னா எல்லா பக்கமும் பறந்து விரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேனியன் ட்ரீ பார்த்தீங்கன்னா அது வேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து வானத்திலிருந்து வர்ற மாதிரி வந்து தன்னோட மரத்தில் மேலிருந்து கீழே வரைக்கும் வேர்கள் வந்து விடுது. அதே மாதிரி வந்து எவ்வளோ தூரம் வேர் விட முடியுமோ அவ்வளோ தூரம் விடுது அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் வந்து எப்போவுமே நம்ம கூட வரும், நம்ம கூட அன்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிராண்ட் ஃபாதரும் அந்த கிராண்ட் சன்னும் ஒரு தீவை கண்டுபிடிச்சு அந்த ஸ்மால் ராக்கி ஐலாண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிவர் பெட் ஆத்தம் படுக்கை, அதாவது நதிப்படுக்கை பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரத்தில் ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குது, வறட்சியாக. ஏன்னா அது வந்து சம்மர் சீசன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறப்ப மட்டும்தான் என்ன நடக்கும்னா மான்சூன் சீசனில் அப்படியே வந்து தண்ணி வழிஞ்சு அந்த ஒரு இடத்துல வந்து போகுமாமா. அந்த இடத்துல வந்து குட்டி மேங்கோ ட்ரீ வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதையெல்லாம் போட்டு மேங்கோ செடி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போட்டு வளர்க்குறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் அவங்க வந்து போகும் பொழுது இங்கே வந்து நம்ம டேமரன் வளர்க்கலாம், லேபரின் வளர்க்கலாம், கோரல் ட்ரீ வளர்க்கலாம், சாப்ளிங்ஸ் நிறைய செடிகள் கொடிகள் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் அந்த மரக்கட்டைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கொண்டு போய் இன்னொரு இடங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஸோ கட்டிங்ஸ் அண்ட் ஆல்சோ சாப்ளிங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தேம் ஆன் த ஐலாண்ட். அந்த தீவு ஃபுல்லாக இருக்கிற எல்லா இடங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு எங்கெல்லாம் மழை பெஞ்சுனா தண்ணி அதிகமாக நிற்குமோ அந்த இடத்துல வந்து விதவிதமான செடிகள் கொடிகள் மரங்கள் நடுறாங்க. இதுதான் செக்ஷன் 2ல சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசரி, ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட், எதிர்த்தல். நைட்மேர்னா கொடுமையான கனவு, ஃப்ரைட்டனிங் ட்ரீம். இன்டர்ஃபியரிங்னா ஸ்டாப்பிங், குறுக்கீடு. ஸோ ப்ரொட்டஸ்டட், அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட் ரெண்டில் எது வேணால் கொடுக்கலாம். நைட்மேர், ஃப்ரைட்டனிங் ட்ரீம், இன்டர்ஃபியரிங், ஸ்டாப்பிங். தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். And another one, do you know la pathina the Western Ghats is home to nearly 325 globally threatened flora and fauna. இது என்ன, இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் யூ see the do you know part and section 2ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். So see the full video carefully and you can understand easily. Like, share, subscribe. We will see the next section tomorrow.